அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 3 இயர்ஸ் அஃப்லேடட் அலாட்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் எந்த டைமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அது 12 o'clockலேருந்து நைட்டு 8 o'clock இந்த டைமில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு. அதால் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து எப்பயுமே கொஞ்சம் டிலே ஆகி தான் கொடுப்பாங்க. அது 12லேருந்து ஈவினிங் 10 o'clock 8 o'clockல வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் வந்துடும். இதில் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஓகே அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. 1620 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ் பே பண்ணணும். அதை பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே டவுன்லோட் பண்ணியாச்சு, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், அடுத்தது கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, தென் இது இல்லாமல் உங்கள் காலேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் அடிஷ்னலாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. 3 ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. எதுக்கும் 5 ஃபோட்டோ இல்லை 8 ஃபோட்டோவை கூட எடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஹாஸ்டல் சேர்கிறதுக்கு, ஐடி கார்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபோட்டோஸ் தேவைப்படும். சரிங்களா? அடுத்தது இது இல்லாமல் செல்ஃப் என்வலப் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செல்ஃப் என்வலப் கவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டல் கவரில், அதாவது நமக்கு காக்கி கலரில் கவர் வரும்ல, ஒரு ஜான் அளவு சின்னதாக ஒரு கவர் வரும்ல, அதில் வந்து 5 ரூபா ஸ்டாம்ப் வந்து ஒட்டுற மாதிரி ஒரு 5 ரூபா ஸ்டாம்ப் 5 நீங்கள் வந்து இந்த என்வலப் கவர் ஒரு 5 கவரும் வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து காலேஜில் கொடுக்கணும். எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டை யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தேவைப்படும். இது இல்லாமல் ஆன்டி ரேகிங் அஃபிடேவிட் எடுக்கணும். ஆன்டி ரேகிங் அஃபிடேவிட் வந்து நான் 5 இயர்ஸுக்கு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து 3 இயர்ஸுக்கும் ஆன்டி ரேகிங்கை ரெடி பண்ணிக்குவோங்க. இது இல்லாமல் வேறு எதுவும் அதிகமான ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வேளை ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 1000 rupees டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்றது டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees டிடி எடுப்பாங்க. மற்றவங்க யாரும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இல்லை பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். நான் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் மற்ற டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணி வரேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஒருவேளை நீங்கள் கேட்குற காலேஜ் கிடைக்கல, கவர்மெண்ட் லா காலேஜ் எதிர்பார்த்தீங்க, ப்ரைவேட் தான் கிடைச்சிது அப்படின்றவங்க அந்த காலேஜில் ஜாயின் பண்ணாமல் யூனிவர்சிட்டிக்கு ஒரு லெட்டர் நீங்கள் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. சிலர் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் வந்து ஒரு காலேஜ் எதிர்பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வேறு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைச்ச காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட் எழுதி கொடுக்கணும். அப்போ எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். காலேஜில் வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் விசாரித்த வரையும் 2000க்குள்ளே தான் ஆகும். அது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வேரியஸ் ஆகும். மேக்ஸிமமே 2000 தான் ஆகும். சரிங்களா? யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து 1620 பே பண்ண போகிறீங்க. அது கன்ஃபார்ம் பே பண்ணி தான் ஆகணும். அது இல்லாமல் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு 2000க்குள்ளே பே பண்ண போகிறீங்க. ஆக மொத்தம் 3500 மேலே வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டி இருக்கவே இருக்காது. ஸோ அதுதான் வந்து நீங்கள் காலேஜுக்கு ஃபீஸ் பே பண்ணுறது. இது இல்லாமல் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக இருக்கும். அது வேறு கால்குலேஷன். காலேஜுக்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ தான் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. ஓரளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அலாட்மெண்ட் ஆர்டர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், பயப்பட தேவையில்லை. அப்படி வரலனாலும் பயங்கரமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. கன்ஃபார்ம் உங்களுக்கும் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ண வீடியோ யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் லைவ் வரும், லைவில் கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.